புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு முடக்குவாதம் பற்றி பேசலாம். ஆர்த்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன் ஏஜ் ஃபேக்டர் இல்லாமல் நிறைய பேருக்கு வரதை பார்க்க முடியுது. மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் வாதம் அதிகமாக இருக்கிறதுனால முடக்குவாதம் வருது அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியிலே நிறைய பேசியிருக்கோம். இந்த முடக்குவாதத்திற்கு அப்படின்ற சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமா டாக்டர்? கண்டிப்பாக முடக்குவாதமுமே வாதத்தில் ஒரு டைப் தான். எல்லா விதமான வாதத்துலேயும் முடக்குவாதம்ன்றதுமே ஒரு வாதத்துடைய ஒரு வகை தான். 80 வகையான வகைகள் நம்மளுடைய சித்தர்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா முடக்குவாதம் அப்படின்றது நம்மளுடைய ஹோல் பாடியிலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் எல்லா எலும்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக ஒவ்வொரு வாதமும் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு இடத்த பாதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா ஃபுல் பாடியும் பாதிக்கப்படுறது இந்த முடக்குவாதத்தில் மட்டும்தான். அதோடைய பேர்லேயே இருக்கும், உடம்பையே முடக்கி போடுற மாதிரியான கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இதை ஆமவாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முக்கியமாக அந்த முடக்குவாதம் அப்படின்ற கண்டிஷன் நம்மளுடைய ஆமம் சொல்லக்கூடியது வயிறு, நம்மளுடைய வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களில் ஒரு முக்கியமான ஒரு இன்வால்மெண்ட்டில் இருக்கிறதுனால தான். முடக்குவாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஆமவாதத்தில் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைமோட செக்ரேஷன் கம்மியாக இருக்கும்போது, டைஜஸ்டிவ் செக்ரேஷனோட செக்ரேஷன் சுத்தமாக இல்லாமலே இருக்கும்போது நம்மளுடைய பாடி பார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த வாத நீரோடைய கலப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போது பிளட் சர்க்குலேஷனில் ஃபுல்லாகவே அந்த வாத நீரோடைய கலக்கிறதுனால வாத நீரோடைய சர்க்குலேஷன் நம்ம பாடி ஃபுல்லாகவே இருக்கும். அப்போது ஜாயிண்ட் ஸ்பேஸில் ஃபுல்லாக ஜாயிண்ட்ஸை சுற்றி அது இருக்கக்கூடிய இடங்களை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணக்கூடிய அந்த நீர்னு பார்த்தோன்னா இந்த வாத நீர் தான். அதனால தான் நமக்கு இந்த முடக்குவாதத்தில் ஸ்வெல்லிங்கும் வெளியில் தொடும்போதே அந்த டெண்டர்னஸ் அந்த பெயினுமே மெயினாக இருக்குது. இதை குறிப்பாக இந்த வலி அழல் கீழ் வாயு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வலி அழல் அப்படின்றது நம்மளுடைய பாடியில் நாடி நடையில் பார்த்தீங்கன்னா வாதமும் பித்தமும் சேர்ந்த ஒரு கண்டிஷன். வாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக 80% வாதம் ப்ளஸ் 20% பித்தம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இந்த முடக்குவாதம் அப்படின்றது ரொம்ப சிவியரான ஒரு ஃபார்மேஷனில் நம்ம உடம்புல வரும். அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட்டில் எல்லா ஜாயிண்ட்ஸ்லையும் ஜாயிண்ட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதம்னு முடக்குவாதத்தை சொல்லலாம். ஜாயிண்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இம்யூன் பவர், நம்மளுடைய இம்யூனிட்டி அந்த ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு எதிராக செயல்படுறதன் காரணமாக அந்த டிஷ்யூஸில் போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. அப்போது அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மியாகுது. ஜாயிண்ட் ஸ்பேஸ்க்கு நடுவில் நிறைய நீர் கோர்க்குது. அந்த வாத நீர்னு இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நீர் கோர்க்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் முட்டியை சுற்றி வீக்கம் வருது. அது எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஒரு நாள் ஒவ்வொரு முட்டியிலையும் ஒவ்வொரு நாள் இருக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் பெயின் இருக்குது அப்படின்னு என்றைக்குமே முடக்குவாதம் இருக்கக்கூடியவங்க சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல அதோடைய ஸ்வெல்லிங்காக இருந்தாலும் சரி, அதோட பெயினாக இருந்தாலும் சரி டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் ஜாயிண்ட்ஸில் குறிப்பாக அந்த நீ ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயிண்ட்டு, கையில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரிஸ்ட்டும் அந்த எல்போவும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாயிண்ட் மெயினாக பாதிக்கிறது தான் இந்த முடக்குவாதம் இருக்கக்கூடிய கண்டிஷனில் நடக்கும். ஓகே டாக்டர். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் முடக்குவாதத்தில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருப்பாங்க. பெயின் குறையிற மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் நிறையா பண்ணாலும் இதுக்கு இல்லைன்னா பெயின் கில்லர் தான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த வலி வேதனை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய கண்டிஷனையும் பார்க்க முடியுது. ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய முடக்குவாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நாள்பட அந்த வாத நீர் உடம்புல தேக்கம் அதிகமாகிட்டே இருக்கிறது தான். நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்டில் நம்மளுடைய டைஜஷன் பாதிக்கப்படுது. முதல்ல நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு போட்ட மாதிரியே நம்மளுடைய வயிற்றில் இருக்கிறது. சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே டைஜஷன்றது ப்ராப்பராக நடக்கணும். அந்த மாதிரி நடக்கலை, நாள்பட நேரம் பட நம்ம சாப்பிட்ட உணவு அப்படியே இருக்குது அப்படின்னா, எப்படி ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு தண்ணியில் போட்டு வைக்கிறோம்னா அது புளிச்சு நுரைச்சி ஒரு நுரை தண்ணி மேலே ஒரு செடிமெண்ட் மேலே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் நம்மளுடைய வயிற்றில் போயிட்டு அதிலிருந்து ஒரு புளித்த நீர் செக்ரேட் ஆகும். நாள்பட டைஜஷன் ஆகாமே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும்போது சாப்பிட்ட உணவு அதே மாதிரியே நுரைச்ச தண்ணி அதுலேருந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷனில் அது கலந்துகிட்டே இருக்கும். இதை தான் அந்த வாத நீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அந்த வாத நீருடைய தேக்கம் நம்ம பாடியில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய ஒரு கண்டிஷனில் நமக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா முடக்குவாதம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது.
இது ஒரு குறுகிய காலத்திலேயோ இல்லை உடனே டக்குன்னு இன்னைக்கோ நாளைக்கோ வந்து உடனே முடக்குவாதம் வருது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள்பட்ட நோயாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதோட அறிகுறிகள் பார்த்தோன்னா மைல்டான ஒரு பெயின் மட்டும்தான் இருக்கும். ஃபுல் பாடியிலையும் ஜாயிண்ட் ஸ்பேஸில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இடைவெளி குறையிறதுனால ஒரு பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு டெண்டர்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. போக போக ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பிக்கிற அறிகுறியே அவங்களுக்கு மார்னிங் ஸ்டிஃப்னஸாக தான் இருக்கும். மெயினாக முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு அதோடைய சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம எடுக்கக்கூடிய பிளட் செக்கப்பை தவிர நம்மளுடைய வீட்டிலேயே பார்க்கக்கூடிய ஒரு அறிகுறின்னு பார்த்தோன்னா அந்த மெயினாக முடக்குவாதத்தில் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் தான். மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு முடக்குவாதத்துக்கான டெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சில பேர் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. 45 மினிட்ஸ் வரைக்குமே வந்து மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மேக்ஸிமம் 45 மினிட்ஸ். சில பேருக்கு 1 hour 2 hour வரைக்கும் அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ். எழுந்தோடனே அவங்களால எழுந்து உட்காரக்கூட முடியாது. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. எழுந்திருக்க முடியாது, அவங்களால கை விரல்களை கூட அசைக்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷன் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்குமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம முடக்குவாதத்துக்கான டெஸ்ட்டு RA ஃபேக்டர், ASO டைட்டர், ஆன்டி ANA இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக CRP, ESR இது ரெண்டுமே பார்க்கும்போது இதெல்லாம் ரைஸ் ஆகிருக்கிறது ரொம்பவே ரைஸ் ஆகிருக்கும். இது தவிர RA ஃபேக்டர், ரொம்ப குறிப்பாக RA ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கக்கூடியது தான் அந்த முடக்குவாதத்தில் இருக்கும். அதுவும் ஸ்டார்டிங்கில் இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிவியராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போவே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாகாமல் டிஃபார்மிட்டிஸ் வரைக்கும் போகாமல் நம்ம அதை முன்கூட்டியே தெரிஞ்சு அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஃபோனில் பேசுங்க சார். உங்கள் பேருமா? மேம், என் பேர் சுகன்யா. எந்த ஊர்லேருந்துமா? நான் திருப்பூருங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க. உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வி கேளுங்கம்மா. 34ங்க. பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கள் மேம். எனக்கு 5 இயர்ஸாக தைராய்டு இருக்குங்க. சரி. அதுக்கு டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து ஒரு 15 டேஸாகவே கால் பாதம் வந்து காலில் தூங்கி எழுந்திரிச்சா கீழே ஊன்றப்ப ரொம்ப வலி இருக்குது. அப்புறம் எரிச்சலாக இருக்குங்க. கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கா? ஆமாங்க, விரல் எல்லாமே எரிச்சல் இருக்கு. ஓகே. சுகர் இருக்காம்மா அப்புறம் உங்களுக்கு? சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், சுகர் எதுவும் இல்லைங்க. HbA1c பார்த்தா 5.5 தான் இருந்தது. சரி, ஓகே. கால் பாதத்தில் வீக்கம் எதுவும் இருக்கா? வீக்கம்லாம் எதுவும் இல்லைங்க. எரிச்சல் மட்டும் பயங்கரமா இருக்குங்க. சரி. அப்புறம் வந்து உதடு, நாக்கு எல்லாமே ட்ரை ஆயிடுது. சரிம்மா. கால் பாதத்தில் குறிப்பாக எரிச்சல் இருக்குது அப்படின்னா ஒன்று சுகர் அதிகமாக இருக்கிறதுனால பெரிஃபரல் நியூரைட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் கால் பாதத்தில் வந்து எரிச்சல் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கால் பாதத்தில் வந்து சில பேருக்கு வந்து எரிச்சல் இருக்கும். இது ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷனில் இருக்கும். கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போகலன்றது தான் புரிஞ்சுக்கணும். ஹீமோக்ளோபின் லெவல் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட கால் பாதம் வரைக்கும் விரல் நுனி வரைக்கும் ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போகாது. அதனால அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி அது நார்மலாக இல்லை அப்படின்னா அதை நார்மல் படுத்துறதுக்கு கருப்பு திராட்சை, சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து உங்கள் பாடி ஹீட்டை வந்து அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். பாடி ஹீட்டோட இன்க்ரீஸாக இருக்கும்போது நமக்கு கால் பாதத்தில், கையிலலாம் உங்களுக்கு எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கண் எரிச்சல் இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் தான் இருக்கும். நிறைய வந்து நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாரத்தில் 2 டைம் வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கணும். இந்த அபியங்கனம் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் குளியல் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது பாடி ஹீட் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகாமல் நம்ம பாடி ஹீட், pH இதெல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எரிச்சல் இருக்குது அப்படின்னா சில நியூரோபதி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி எரிச்சல் இருக்கும். நேரில் நம்ம RJR ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. நரம்புகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதன் மூலமாக அதை நார்மல் பண்ண முடியும். நம்ம RJR ஹாஸ்பிட்டலில் இதற்குன்னு ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். கால் பாதத்துக்குன்னு சிறப்பாக பண்ணக்கூடிய அந்த சிகிச்சை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிஃபரல் நியூரைட்டிஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது நியூரோபதி கண்டிஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதன் மூலமாக அந்த ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்லேயே குணப்படுத்த முடியும். நேரில் நம்ம RJR ஹாஸ்பிட்டலில் வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ வந்து குணப்படுத்தாத ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு பேஷண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க?
இப்போ முடக்குவாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெயினோ இல்லை ஒரு சிவியாரிட்டி அப்படின்றது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போவுமே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு அவங்க பெயின் கில்லர் போட்டாங்கனாலோ இல்லை ஸ்டீராய்ட் டேப்லெட் போட்டாங்கனாலோ அது கொஞ்சம் குறையும். ஆனால் அது ஒரு 1 hour 2 hourக்கு தான் வந்து நல்லா குறைஞ்சிருக்குமே தவிர திருப்பியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய அந்த வாத நீர் தான். இப்போது ரொம்ப அளவுக்கு அதிகமான வாத நீரோட தேக்கம் இருக்குது, அதுக்கு நம்ம எந்த எஃபோர்ட்டும் போடலை, அதை கம்மி பண்ணுறதுக்கு எந்த மருந்துகளும் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கைகள்லேயோ கால்கள்லேயும் வந்து டிஃபார்மிட்டிஸ் வந்து குறிப்பாக வரும். அதுவும் குறிப்பாக வந்து ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னு அப்படி ஒரு டிஃபார்மிட்டி இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ரிஸ்ட் ஜாயிண்ட்டை பாதிக்கக்கூடியது. நம்மளுடைய ரிஸ்ட் ஜாயிண்ட் வந்து மடக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாது, அப்படியே ஸ்டிஃபாக வந்து நிற்கும். அதோடு மட்டும் இல்லாமல் கை விரல்லாம் வந்து கோண ஆரம்பிக்கும். கோன்றது அப்படியே மடங்க ஆரம்பிக்கும். அந்த கையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்னப்பறவையோட கழுத்து மாதிரி வந்து மாறிடும். அதுக்கு மேலே நீட்டவும் முடியாது, அவங்களால மடக்கவும் முடியாது, எந்த பொருள்களும் தூக்கவும் முடியாது. இதை தான் அந்த ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஃபார்மிட்டிஸ் குறிப்பாக ரொம்ப நாள்பட்ட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் வந்து வரலாம். குறிப்பாக ஒரு 6 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். சில பேருக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வந்து ரொம்ப நாள் வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமல் இருக்கவங்களுக்கு இந்த டிஃபார்மிட்டிஸ் வந்து வரலாம். இது தவிர பட்டன் ஷேப் டிஃபார்மிட்டி அப்படின்ற ஒரு டிஃபார்மிட்டிஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தோன்னா விரல்களில் பாதிக்கக்கூடியது. நம்மளுடைய கை விரலாக இருக்கட்டும், கால் விரலாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் ஃபெலாஞ்சியல் ஜாயின்ட்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம விரல் எலும்புகளுக்கு இடைப்பட்ட இடைவெளிகள் தான். அப்போது விரலில் எலும்புகளில் ஒவ்வொரு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியிலையும் அந்த வாத நீருடைய தேக்கம் இருக்கும்போது விரல் நீட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விரலில் இடைப்பட்ட இடைவெளியிலையும் பட்டன் ஷேப்பில் வந்து வீங்கி இருக்கும். இதுதான் பட்டன் ஷேப் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். இதுவுமே வாத நீருடைய பெருக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் வந்து இருக்கலாம். இந்த டிஃபார்மிட்டிஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முறையான சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விரல்கள்லாம் கோன்றதுக்கு முன்னாடி, விரல் மடங்குறதுக்கு முன்னாடி, முடக்கம் வர்றதுக்கு முன்னாடி அதை சரி பண்ண முடியும். இதே மாதிரி டிஃபார்மிட்டிஸ் கால்லையுமே வரலாம். ஒவ்வொரு கால் விரலும் ஒவ்வொரு சைடு வந்து கோணலாம், நடையே வந்து வித்தியாசப்படலாம், ஜிக்ஸாக் மூமெண்ட்ஸ் வந்து காலில் வந்து இருக்கலாம், எலும்புகளே வந்து வளைய ஆரம்பித்து ஒரு ஜெட் ஷேப்பில் வந்து காலே வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு காலில் நிறைய வந்து டிஃபார்மிட்டிஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நடை ரொம்ப வித்தியாசப்படுறது, கையில் எந்த பொருளும் பிடிக்க முடியாமல் வந்து கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் சிகிச்சை எடுக்காததுன்னு ஒரு அறிகுறியாக வந்து தென்பட ஆரம்பிக்கும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். லைனில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இதனுடைய கண்டிஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க, சிம்டம் சொல்லியிருந்தீங்க. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா இது முன்னாடியே எனக்கு சிம்டமாக தெரிஞ்சுது, சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சுது, பட் நான் தான் அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டேன், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ப்ராப்ளம் இப்போ எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நோய்களுக்கு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் சின்ன வயசில் இதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு எதாவது தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்லேயே வந்து வர ஆரம்பிக்குது, டீனேஜர்ஸ்க்கு முடக்குவாதம் வந்து வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான், உணவு பழக்கங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான். இந்த ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் வந்து முடக்குவாதம் வந்து வருது. ஆரம்பத்தில் நமக்கு மைல்டாக ஒரு பெயின் தான் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து நடக்கும்போது முட்டியில் வலி இருக்கிறது, கணுக்காலில் பெயின் இருக்கிறது, முதுகு பகுதிகளில் கழுத்து பகுதி வலி இருக்கிறது, இதெல்லாம் காமனாக சொல்கிறத வந்து கேட்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் கால்சியம் டிஃபிஷியன்சின்னு நினச்சிட்டு இருக்கோம். சில பேர் வந்து அவங்க வளர வளர சரியாயிடும் அப்படின்னு விட்டுருவாங்க. சரியாக ஒரு சத்தான எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிற மாதிரியான ஃபுட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபுட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்டட் பண்ண ரொம்ப ஒரே மாதிரி சூஸியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்க என்ன ஆகுதுன்னா நம்ம பாடி அதுக்கு தகுந்த மாதிரியான இம்யூனிட்டியை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பாடியில் இம்யூன் பவர் கம்மியாக நமக்கு இந்த மாதிரி உடம்பால் உண்டாகக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து உருவாகும். அந்த மாதிரி வரக்கூடிய ஒன்று தான் இந்த ஆன்டிபாடிஸ்னால் வரக்கூடியது நம்மளுடைய இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து குறிப்பாக நம்ம எடுத்துக்கக்கூடிய வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்னால தான். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய மைதா கலந்த உணவுகள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கூல் ட்ரிங்க்ஸு, அது மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், நிறைய புளிக்க வச்சு நொதிக்க வச்சு செய்யக்கூடிய அந்த மாவு பொருள்கள்லாம் வந்து நிறைய கொடுக்கறதுனால அவங்களுடைய பாடியில் வந்து எக்ஸ்ட்ரீமாக அந்த வாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டே போயிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாற ஆரம்பிக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அளவுக்கு அதிகமான வாதத்தோடைய தேக்கம், வாத நீருடைய தேக்கம் வந்து நம்ம பாடியில் வந்து இருக்குது. அப்போ
அப்போது அதுக்கான சிம்டம்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டீனேஜர்ஸ் இருந்தாலும் சரி, மைல்டாக வந்து இருக்க தான் செய்யும். அப்போது அதை நம்ம சரியாக கவனம் செலுத்தி முறையாக அதற்கு சிகிச்சை வந்து அப்போவே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது ரொம்ப சிவியர் ஆகாமல் அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த சிம்டம்ஸ் மைல்டாக தெரியும் போது, பெயின் நடக்கும்போது பெயின் இருக்குது, சில பேருக்கு எழுதும்போது ரெஸ்ட் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, விரல்லாம் வந்து பெயின் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பெயின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முடக்குவாதத்தோட ஆரம்ப காலகட்ட அறிகுறி தான். அதெல்லாம் முறையாக நம்ம அப்போவே வந்து சரிப்படுத்திட்டோம், நம்ம உணவு பழக்கங்களில் முறையாக வந்து மாற்றம் கொடுத்துருவோம், எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்ச மாதிரி சரிவிகிதமான உணவுகள் வந்து எடுக்கிறோம், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய சிறுதானியங்களுக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியிலேருந்து மாற ஆரம்பித்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்து தான் இருக்கும். அப்போ உணவு பழக்கங்களில் நம்ம நிறைய ஆர்கானிக் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புல வந்து நடக்காது. இதனால பிற்காலத்தில் வந்து முடக்குவாதம் வராமலையும் பார்த்துக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ இந்த ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஏன்னா வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்குறது உண்டு. ஒருவேளை வலி குறைஞ்சாலுமே திரும்ப வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதை சொல்வீங்க? முடக்குவாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அந்த பெயின் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம கொடுக்குற அந்த சிகிச்சை தான். நம்ம உடம்புல கழிவுகள் நிறைய சேர்ந்துட்டே போகுது, நிறைய ஹீட் வந்து நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா முதல்ல ஹீட்டை கம்மி பண்ணுற மாதிரியான சில உணவு பழக்கங்கள் வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி வாதத்தை பெருக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை தான். அது வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். எந்த விதமான கழிவுகள் நம்ம சின்ன வயதுலேருந்து சாப்பிட்ட கழிவுகள் நம்மளுடைய குடல் பகுதிகளில் ஃபுல்லாகவே வந்து தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை ஃபுல்லாகவே வந்து கழிவு நீக்கம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத உடம்புல வந்து சேரக்கூடிய நீர் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சேரக்கூடிய கழிவுகள்லேருந்து தான் நம்ம பாடியில் வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸில் பெரிய ஜாயின்ஸ்லலாம் போயிட்டு அந்த வாத நீருடைய தேக்கம், அந்த கழிவுகள்லேருந்து வரக்கூடிய நீர் தான் நம்ம ஃபுல் பாடியிலையும் போயிட்டு அந்த டாக்ஸின் ஃபுல்லாகவே வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு அந்த ஸ்வெல்லிங் வராமல், ரொம்ப சீக்கிரமாக அந்த பெயின் வராமல், முடக்குவாதம் வரைக்கும் போகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது முதல்ல அந்த கழிவு நீக்க சிகிச்சையை தான் சொல்லுவோம். இதுக்கப்புறமா தான் நம்ம ஃபுல் பாடிக்கும் அந்த வர்ம சிகிச்சைகள் கொடுக்கறது, அக்குப்ரெஷர் சிகிச்சைகள் கொடுக்கறது, ஃபுல் பாடிக்கும் அந்த பொடி கிளி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக ட்ரை பொடி வச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த சிகிச்சையினால் முடக்குவாதத்தில் எவ்வளோ பெரிய ஸ்வெல்லிங்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிஃபார்மிட்டிஸ் வரைக்கும் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் சரி, வலி வீக்கம் இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய அந்த சிகிச்சையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். போக போக பார்த்திங்கன்னா அந்த முடக்குவாதத்தில் ஆரிய ஃபேக்டர்லாம் நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். பிலோ 19, பிலோ 14 இதெல்லாம் வந்து வந்திருக்கு. ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஆர்ஏ ஃபேக்டர், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய இஎஸ்ஆர், சிஆர்பி இது எல்லாமே நம்ம இந்த ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்வெல்லிங் எல்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பெயினும் குறையக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கும்போது எல்லாமே வந்து லோவாக இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் வராமலும் இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வெளிப்பக்க சிகிச்சையில் மட்டுமே ஆர்ஏ ஃபேக்டராக இருந்தாலும் சரி, முடக்குவாதத்தில் எந்த ஒரு ஸ்டேஜஸ் அப்படின்னு இருக்குது, ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. எந்த விதமான ஸ்டேஜஸில் இருந்தாலும் சரி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஓகே டாக்டர், இப்போ இந்த வெளிப்புற சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சித்தா ஆயுர்வேதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவும் இந்த மாதிரி வாதம் சார்ந்த விஷயத்துக்கு எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வர்ம சிகிச்சை முறைகளை பற்றி சொல்லுங்கள். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான வர்ம சிகிச்சைகள் வந்து வெளிப்பக்க சிகிச்சைகள்னு பார்த்தோம்னா வர்ம சிகிச்சை, இதை தாண்டி வந்து இந்த பொடிக்கிளி சிகிச்சை, மூலிகை பொடிக்கிளி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை பொடிக்கிளி வச்சு நம்ம வந்து இந்த ஃபுல் பாடிக்குமே வந்து தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீராக இருக்கட்டும், அந்த வீக்கம் வலி எந்தெந்த இடங்களில் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது, எந்தெந்த இடங்களில் வலி அதிகமாக இருக்குன்றதை பார்த்து அந்த இடத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துக்கான பொடிக்கிளி சிகிச்சைகள் வந்து நம்ம கொடுக்குறோம். இது தவிர வந்து அந்தந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் ஜாயின்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸை வந்து குறைக்கிறதுக்கு பிச்சு அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். மூலிகை ஆயில் வச்சு எந்தெந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து மைல்டான ஒரு ஒத்தட சிகிச்சை தான் அது. இந்த சிகிச்சை பண்ணும்போது நம்ம அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே அந்த ஹீட்லேயே ஃபுல்லாக நல்லா ஆவியாக்கி வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு ஹீட்னாலே நமக்கு முதல்ல ஸ்வெல்லிங் குறைய ஆரம்பிக்குது, ஸ்வெல்லிங் அடுத்தபடி பெயினுமே நல்லா குறைய ஆரம்பிக்குது. முதல் கட்ட ட்ரீட்மெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங்கை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு
அதுக்கு நம்ம ஃபுல் பாடிக்கும் ஸ்டீம் கொடுத்து, ஃபுல் பாடிக்கும் வர்ம சிகிச்சைகள் கொடுத்து, ஃபுல் பாடிக்கும் பொடிக்கிளி சிகிச்சைகள் கொடுத்து, இது தவிர தானிய அமிலதார அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து நம்ம ஆயுர்வேதா சிகிச்சையில் கொடுத்துட்ருக்கோம். மூலிகை கஷாயம் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸில் ஜாயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஜாயின்ஸில் எந்தெந்த இடங்கள்லாம் ஸ்வெல்லிங் இருக்கோ, டிஃபார்மிட்டிஸ் இருக்கோ, அந்தந்த இடங்களில் நம்ம வந்து இந்த மூலிகை கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு 2-3 டேஸ்லேயே அவங்களுக்கு ஸ்வெல்லிங் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்வெல்லிங் இல்லைனாலே அவங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ், அந்த ஸ்டிஃப்னஸ் இது எல்லாமே இருக்காது. உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து அவங்களுக்கு பெயினுமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒரு 4-5 டேஸில் பெயின் நல்லா ரெடியூஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு 15 டேஸ் வரைக்கும் கண்டினியூஸாக கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்வெல்லிங் மறுபடியும் வராது. உள்ளே இருக்கக்கூடிய நீர் கம்ப்ளீட்டாக நமக்கு ட்ரைன் ஆகி வெளியில் வரும்போது அந்த முடக்குவாதம் அப்படின்ற விஷயம் மறுபடியும் வராது. இதுவே ஒரு முழுமையான சிகிச்சையாக இருக்கும். இதோடு சேர்ந்து சில உள் மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். உள் மருந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா வாதத்தை குறைக்கிற மாதிரியான மருந்துகள், நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வாதம், ரொம்ப அளவுக்கு அதிகமான வாதத்தை குறைக்கிற மாதிரியான சில மூலிகை மருந்துகள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். அதுவும் குறிப்பாக முடக்குவாதத்துக்குன்னு சில மூலிகை கஷாயங்கள் எல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணி எக்ஸ்டர்னல் தெரப்பீஸோடு சேர்ந்து இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே, ஒரு 15 டேஸ்லேருந்து 2 மந்த்ஸுக்குள்ளே பெர்மனெண்ட்டாக அந்த முடக்குவாதத்தை வந்து குணப்படுத்தி மறுபடியும் வராமலும் பார்த்துக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் முத்துங்க. எந்த ஊர்லேருந்து சார்? ஓமலூர். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயசுக்காக கேட்குறேங்க. என்ன வயது சார் உங்களுக்கு? 45. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. சார் இது வணக்கம். போல வலி இருக்குங்க. சொல்லுங்கள். புரியலைங்க. சொல்லுங்கள், எங்கே வலி இருக்குது? இடுப்புல. சரி, ஓகே. நடுவில் வலி இருக்கா இல்லை ஒரு சைடாக? முது தண்டுல வலி இருக்கு. ஒரு தொடை மட்டும் அதிகமாக வலி இருக்குங்கிறாங்க. பேக் சைடில் வலி பரவுதுங்களா காலில்? ஆமாம் ஆமாம். சரி, ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஸ்கேன் எடுத்தீங்க ஜிஹெச்சில். ம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து நரம்பு அழுத்திட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. ம் ஒரு டாக்டர் வந்து சவ்வு கொஞ்சம் விரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. இது ரெண்டுமே ஒரே பிரச்சனை தான், சரிங்களா? ஏன்னா இடுப்பு எலும்பில் இருக்கக்கூடிய வலி அப்படின்றது டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு எலும்புகள், ஒவ்வொரு எலும்பும் ஒன்றுக்கு கீழே ஒன்றா கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்குமே அடுக்கி இருக்கும். அப்போ ஒவ்வொரு எலும்புக்கு நடுவுலையும் ஜவ்வு வந்து இருக்கும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக வெயிட் தூக்குறதன் காரணமாகவோ, இல்லை டக்குன்னு ஏதாவது ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் டக்குன்னு மாறுறீங்க, இல்லை கீழே விழுறீங்க, அந்த மாதிரியான கண்டிஷனில் அந்த 2 எலும்புகள் சேர்ந்து வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு என்ன ஆகும்னா பிதுங்கி வெளியில் வந்துடும். இதை தான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். நடுவில் சில நரம்புகள் எல்லாம் போகும். 2 எலும்புகள் சேர்ந்து ஜவ்வு இல்லாத இடத்த அழுத்தும் போது என்னாகும், அந்த நரம்புகளையும் சேர்த்து தான் அழுத்தும். இது ரெண்டுமே ஒரே கண்டிஷனில் தான் நடக்கும். ஜவ்வு பிதுங்கி வெளியில் வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளையும் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாது. அப்போது பேக் சைடில் தான் ரத்த ஓட்டம் வந்து போகும். அதனால தான் உங்களுக்கு தொடை பகுதியில் பேக் சைடில் வலி வந்து பரவ ஆரம்பிக்குது. சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்க் பல்ஜோடு சேர்ந்த சயாட்டிகா ப்ராப்ளம்க்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரியே இல்லாமல் நம்ம ஆயுர்வேத மருத்துவ முறைப்படி வெளிப்பக்க சிகிச்சையிலே நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து கொடுக்குறோம். ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்னு பண்ணக்கூடிய இந்த சிகிச்சை கழுத்து எலும்புலேருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கோ, ஏன்னா இடுப்பு எலும்பு அப்படின்றது ஒரு 5 எலும்புகள் சேர்ந்தது. அப்போ எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம கடிவஸ்தி அப்படின்னு ஒரு மூலிகை ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். மூலிகை மருந்து வச்சு பாத்தி மாதிரி கட்டி உள்ள சூடாக மூலிகை எண்ணெய் ஊற்றி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். டிஸ்க் பல்ஜ் எவ்வளோ சிவியராக இருந்தாலும் அது ஒரு 15 டேஸ்க்குள்ளே நார்மலுக்கு வந்துடும். அதை தொடர்ந்து கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஃப்ரீ பண்ணுறதுக்கு, அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு, நரம்புகள் வந்து அழுத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு கால் பாதம் வரைக்கும் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதனால உங்களுக்கு 3 நாள் 4 நாளில் வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். 15 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாகவே க்யூர் ஆகிடுவீங்க. மறுபடியும் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜோ இல்லை வந்து கால் பாதத்தில் ரத்தம் போகாமல் வலியோ எதுவுமே இருக்காது. நிரந்தரமாக ஆப்ரேஷனே இல்லாமல் அதை சரி பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. நேரில் இப்போ வந்து ஒரு 15 டேஸ் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 15 டேஸில் முழுமையாகவே குணமாயிடுவீங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் சார். ஊட்டியிலிருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேங்க. உங்கள் வயதுங்க? எனக்கு 69 வயசுங்க. சரி சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்க சார். சார் வணக்கம். சரிங்க. வணக்கம், சொல்லுங்க, என்ன தொந்தரவு? சார் ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்க சார். எனக்காக டிவி பார்த்து பதில் சொல்ல வேணாம், ஃபோனில் நீங்கள் டேரெக்டாக பேச தொடங்கலாம் சார். சரி சரி. ம்
சார் சொல்லுங்க. வணக்கம், என்ன தொந்தரவு? அம்மா எனக்கு வந்து 69 சொல்லுங்க ஐயா. சார் உங்க லைன்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார். அது எனக்காக. அதாங்க ஃபோன் ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டைரக்டா ஃபோன்ல பேசுங்க சார். சரி 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 சரி. உங்களுக்கு என்ன தொந்தரவோ சொல்லுங்க. எனக்கு இந்த முழங்கால், இந்த ரைட் சைடு முழங்கால் பயங்கர வலிக்குதுங்க. சரி. நீர் கட்டு மாதிரி இருக்குது. மடக்க முடியல, நிக்க முடியல, நடக்க முடியலைங்க. ரைட் சைடுல மட்டும்தான் வலி இருக்கா, லெஃப்ட் சைட்லயும் இருக்குங்களா? கால் மடக்க முடியல. சரி, காலுக்கு பின் சைடுல வலி இருக்கா உங்களுக்கு, மேல் சைடுல வலி இருக்கா? அப்படி பயங்கர வலிக்குங்க, மூண கூட முடியல காலு. சரிங்க. முழங்கால் வலிக்கு வெளியில டாக்டர் போனங்க, ஊசி போட்டாங்க, நல்லா இருக்குது. அப்புறம் உடனே வலி. சரி. முழங்கால் மூட்டு வலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊசி போடுறது அப்படின்றது, அந்த செனாவியல் ஃப்ளூயிட் இல்லாத இடத்துல நம்ம ஊசி போடுறது அப்படின்றது ஒரு டெம்பரரியான ஒரு லிஃப்ட் தான். அதுக்கப்புறம் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வலியுமே முழுமையாக வந்து குணமாகாது. ஒரு 10 days 15 daysக்கு தான் பெயின் இல்லாமல் இருக்கும். உள்ளே வந்து ஜாயின்ட் ஸ்பேஸில் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த பெயின் இல்லாமல் இருக்கும் 10 daysக்கு. மறுபடியும் அந்த ட்ரை ஆகிறதுனால 2 எலும்பு உரச தான் செய்யும், மறுபடியும் பெயின் வரதான் செய்யும். அதனால் இன்ஜெக்ஷன் போடுறது மூட்டு எலும்பு தேய்மானத்தை நிரந்தரமாலாம் குணப்படுத்தாது. இதுக்கு கண்டிப்பாக வெளிப்பக்க சிகிச்சைகள் எடுத்து தான் அதை நிரந்தரமாக வந்து குணப்படுத்த முடியும். காலுக்கு பேக் சைடில் பெயின் இருக்குது, பின் சைடில் வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா இதை பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஸ்கேன் எடுக்கும்போது, எக்ஸ்ரே எடுத்துக்கும் போது சொல்லுவாங்க பேக் சைடில் வீக்கம் அதிகமாக இருக்கும், தொடும்போது வலி இருக்கும். சில பேருக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய கிரிக்கெட் பால் அளவுக்கு ஃபுல்லாக வந்து பெயின் வந்து ஸ்வெல்லிங்கோடு இருக்கும் பேக் சைடில், முட்டிக்கு பின் சைடில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நம்ம அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட் தான் எடுத்து தான் சரி பண்ணணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு, இந்த மாதிரி வீக்கத்தோடு இருக்கக்கூடிய தேய்மானத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜானுவஸ்தி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மூட்டு எலும்பை சுற்றி, வீக்கம் இருக்கக்கூடிய இடத்த சுற்றி நம்ம மூட்டு எலும்பை சுற்றி பாத்தி மாதிரி கட்டி உள்ள சூடான மூலிகை எண்ணெய் ஊற்றி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அது பண்ணும்போது சூடான எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீர் எல்லாமே நல்லா ஆவியாகி வெளியில் போக ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஸ்வெல்லிங் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நல்லா கல் மாதிரி இருந்தது எல்லாமே நல்லா சாஃப்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நாள் அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சி பெயினுமே நல்லா குறைஞ்சிரும். இதை தொடர்ந்து கால் ஃபுல்லாகவே, பாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பொடி கிளி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். இதோடு சேர்ந்து வர்ம சிகிச்சைகள் கொடுத்து நிரந்தரமாக அந்த மூட்டு வலியை வந்து குணப்படுத்திடுவோம். ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இந்த கம்ப்ளீட் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப சிவியராக, ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய பெயின், ரொம்ப வீல் சேரில் வந்தவங்க, வாக்கர் ஸ்டிக்கில் நடந்து வந்தவங்க, சப்போர்ட்டோட 2-3 பேர் சப்போர்ட்டோட வந்தவங்களுக்குலாம் நம்ம சப்போர்ட்டே இல்லாமல் 15 நாள் ட்ரீட்மெண்ட்டில் நடக்க வச்சுருக்கோம். அதனால் பயப்படாதீங்க. உங்களோட வயது அதிகமாக இருந்தவங்களுக்குலாம் சரியாயிடுக்கு, உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேரில் வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு வெளிப்பக்க சிகிச்சைகளை மட்டுமே இதை குணப்படுத்த முடியும். மருந்துகளே இல்லாமல் வெளிப்பக்க சிகிச்சையில் மட்டுமே குணப்படுத்தக்கூடிய வசதி நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் கவிதா, திண்டுக்கல்ல இருக்கேன். ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? நான் என்னோட கணவருக்காக கேட்கிறேன். என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு வயது வந்து 63. சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? என்னோட கணவருக்கு வந்து நைட்டு தூங்கி எந்திரிச்சோடனே அவரோட ரைட் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிக்கட்டுக்கு மேல வந்து ஸ்வெல்லிங் ஆயிடுது, இந்த வீங்கின மாதிரி ஆயிடுது. அது இந்த வீக்கம் வந்து அந்த சுண்டு விரல்லையும் அந்த பக்கத்துல இருக்க மோதிர விரல்லையும் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெரு விரலுக்கையும் கொஞ்சம் வலி ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒத்தடம் எல்லாம் கொடுத்த பிறகு, காலையில ஐஸ் பேக் அதெல்லாம் கொடுத்த பிறகு கொஞ்சம் வலி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டிக்கிட்டையும் அதே போல அந்த வலி மட்டும் இருக்கு. முட்டி, கால் முட்டியில வலி இருக்கா? கால் முட்டியில மட்டும் இப்ப வலிக்குது, 2 days மட்டும் வலிக்குதுங்கிறாங்க கால் முட்டியில. அதுக்கு முன்னாடி ஒரு கை மட்டும் தான் அந்த பிரச்சனையா இருக்கு. 2 கையில எல்லாம் இல்ல, ஒரே ஒரு கை அந்த ரைட் ஹேண்ட் மட்டும் தான் அந்த மணிக்கட்டுக்கு கீழே இருக்க அந்த விரல்கள்லயும் அந்த பாம்புலயும் பாத்தீங்கன்னா அந்த வீங்கிற மாதிரி இருக்கு, கை மட்டும் ஸ்வெல்லிங்கா இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன விரல்ல வரைக்கும் வலி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறை வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. முடக்குவாதத்துக்கான டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஆர்ஏ வந்து இல்ல அப்படின்னு வந்துருக்கு. ஆர்ஏ நார்மலா இருக்குன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல நீர் கோர்க்கிறதுனால இந்த மாதிரி வீக்கம் வந்து வந்திருக்கும். ஒரே பொசிஷன்ல அசையாம படுத்திருக்கிறதுனாலயோ இல்ல அந்த நரம்புகள் வந்து கம்ப்ரஸ் பண்றதுனால ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனால கூட உங்களுக்கு வந்து வலியோட சேர்ந்த வீக்கமும் இருக்கலாம். இதுக்கு வந்து கல் உப்பு ஒத்தரம் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா ஆத்து மணல் இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா வீட்டில் கடாயில் வறுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி அந்த ஹீட்டோட வந்து ஒத்தரம் கொடுத்தீங்க
கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஆற்று மணலுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நீரை வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது. அப்போ ரெகுலராக அதை வந்து அந்த ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நார்மலாக போக ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னல் தெரப்பீஸில் தான் அதை வந்து குணப்படுத்த முடியும். இதோடு சேர்ந்து மூட்டுலேயும் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. மூட்டு வலிக்கு வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ சிவியரான மூட்டு வலியாக இருந்தாலும் சரி ஒரு 10 நாள் 15 நாள் சிகிச்சையில் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெயினுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் கிரிப்பிட்டேஷன்ஸ் இருக்கும். நடக்கும்போது மைல்டாக வந்து சவுண்டு மட்டும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைம் வந்து கால் மடக்கி உட்காரும் போதோ இல்லை மாடிப்படி ஏறும்போதோ மைல்டாக பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மூட்டு எலும்பு தேய்மானத்துக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் மட்டுமே வந்து குணப்படுத்திடலாம். நேரில் வந்து நம்ம இதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முழுமையான குணம் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் நான் பாண்டிச்சேரியிலேருந்து சரளா பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 40 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. அதாவது மேடம் எனக்கு ஆல்ரெடி முடக்குவாதத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு 2 வருஷமா. சரி. இப்ப என்னன்னா அந்த கீழ் எலும்பு இருக்கு இல்லைங்களா, இடுப்பு, அந்த இடம் வந்து என்னால உட்காரவே முடியல மேடம். ரொம்ப பெயினா இருக்கு. சரி, உட்காரும் போது மட்டும் வலி இருக்கா இல்லை நார்மலாக நிற்கும் போதோ நடக்கும் போதோ வலி இருக்கா? படுத்தா வலிக்குது மேடம். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் வலி இருக்கு. சரிம்மா, வீக்கம் எதுவும் இருக்கா அந்த இடத்துல? வீக்கம் இல்லை மேடம். அது முடக்குவாத மாத்திரை சாப்பிட்றதுனால இஷ்யூ இருக்குமா என்னன்னு கேட்கலான்னு. முடக்குவாத மாத்திரை எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 2 வருஷமா சாப்பிட்டுட்டு மேடம். சாப்பிடும்போது வலி இல்லாமல் இருக்கா உங்களுக்கு? ஆமா, சாப்பிடும்போது வலி இல்லாம இருக்கு. சரிம்மா, முடக்குவாதத்துக்கு மாத்திரைகள்லாம் எடுக்கிறது வந்து பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்காது. நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும், வலி இல்லாமல் இருக்கும். வீக்கம் வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனால் வலி இல்லாமல் இருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்தோன்னா அந்த மரத்து போகக்கூடிய ஒரு சென்சேஷனை ஃபார்ம் பண்ணிடும். இதை நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கிட்னியோ லிவரோ வந்து பாதிக்கப்படும். கண்டினியூஸாக எந்த விதமான பெயின் கில்லராக இருந்தாலும் சரி, ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே எடுத்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் முடக்குவாதத்தில் முதல்ல அந்த ஸ்வெல்லிங்கை குறைச்சி வாதத்தோடைய நாடி நடையை நார்மல் பண்ணி தான் நம்ம அதை சரி பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை தான் நம்ம கொடுக்க முடியும். எந்த விதமான வாத நோய்களாக இருந்தாலும் சரி, முதல்ல வீக்கம் வந்து இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து வீக்கம் இருக்கும். முடக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வீக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இடுப்பு எலும்புகள்லையும் இருக்குது. படுக்கும்போது வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த படுக்கும்போது இருக்கக்கூடிய வலி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்னால தான். இப்போ மூட்டில் வலி இருக்குது, கை காலில் வலி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து நமக்கு வெளியில் தெரியும். ஆனால் அந்த இடுப்பு எலும்பை பொறுத்த வரைக்கும் உள்ள ஸ்வெல்லிங் இருக்கிறது வெளியில் வந்து தெரியாது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க, ஒபிஸாக இருக்காங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. படுக்கும்போது அந்த ஸ்வெல்லிங்கில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து வலி வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் முடக்குவாதத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங் தான். எல்லா ஜாயின்ஸுமே பாதிக்கும் முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பெயின் கில்லர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதுக்கு வெளிப்பக்க சிகிச்சைகள் மட்டுமே எடுத்து குணப்படுத்த முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து முறையாக முடக்குவாதத்துக்குன்னு சிறப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இதை க்யூர் பண்ணிடலாம். லைஃப் லாங் வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம் நான் பிரீத்தி பேசுறேங்க மேம். ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? தேனியில இருந்துங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க மேம். உங்கள் வயதுமா? 28 ஆகுதுங்க. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம் டாக்டர், எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 வருஷமாவே வந்து தலையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து பொடுகு மாதிரி வந்துச்சுங்க. சரிங்க. இது வந்து சொரியாசிஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். அவங்க வந்து டாக்டர் வந்து இது தலையில மட்டும் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஷாம்பு சோப்லாம் மட்டும் மாத்தி யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையில கால்ல ஃபுல்லா வந்து எல்லாமே கொஞ்சம் செதுல தோல்லாம் வந்து பிரிஞ்சு வர மாதிரி அந்த மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இது வந்து 4 வருஷமாக உங்களுக்கு தலையில் வந்து பொடுகு வந்து இருந்துகிட்டே இருக்காது. பொடுகுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு இருக்கும். அதுவும் அந்த பனி டைமில், மழை டைமில், அந்த கிளைமேட்டில் மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய டைமில் வந்து நமக்கு தலையில் பொடுகு வர்றது ஒரு காமனான ஒரு விஷயம்தான். அது 2-3 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தலையோட ட்ரைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் பொடுகாக இருந்துச்சு அப்படின்னா. 4 வருஷம் வரைக்கும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்காது. இப்போது உங்களுக்கு அது வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸாக வந்து மாறிடுச்சு. ஸ்கேல்ப் சொரியாசிஸாக இருக்கிறதுனால தான் தலையிலேருந்து உடம்புலையும் வந்து பரவ
ஆரம்பிச்சிருக்கு இப்போது. கண்டிப்பாக இதற்கு சோரியாசிஸ்க்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கணும். சோரியாசிஸ் நம்ம உடம்புல பரவாத இடம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும், கையில் உள்ளங்கையில், அது மாதிரி கால் பாதங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து சோரியாசிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷனில் வந்து வரலாம். இந்த தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கக்கூடிய ஃபுல் பாடிக்கும் இருக்கக்கூடிய சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதுக்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். இது ரெகுலராக காலையில் நைட்டு ஒரு 10 ml எடுத்துகிட்டு இதோடு சேர்ந்து ஒரு ஆயில் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இது ரெகுலராக 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ட்ரைனஸ் எல்லாம் நல்லா மாற ஆரம்பிச்சு 1 வீக்குள்ளே உங்களுக்கு அந்த மேலே தோல் உரிகிறது, ட்ரையாக இருந்து நீர் மாதிரி வடியும், சில பேருக்கு ரத்தம் வடியும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறதுலாம் 1 வீக்குள்ளே ஸ்டாப் ஆகிடும். கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 monthsக்குள்ளே அந்த பாடி கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு நார்மல் ஸ்கின் டோனுக்கு மாறிடும். அந்த மாதிரி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். லைஃப் லாங் இதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. 2 monthsக்குள்ளே அதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிடலாம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லதா மேடம். நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தான் மேம் கேட்கணும். 30 வயசு ஆகுது எனக்கு. ஓகே, கேள்வி மேலெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி சொரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த இடம்லாம் ரவுண்டா ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்கு. ஓகே, அது ரொம்ப அப்படியே எங்க பார்த்தாலும் பரவுது, செவந்து போயிடுது. அதுலேருந்து ஒரு மாதிரி தண்ணி வர மாதிரி வேற ஆரம்பிச்சிடுச்சு. நான் கை வைத்தியமா எல்லாரும் சொன்னாங்கன்னு என்னவோ செஞ்சு பார்த்தேன். அப்புறம் மெடிக்கல்லயும் மருந்து வாங்கிட்டேன்னா ஒன்றும் சரி வரல மேம். பார்த்தாலும் பரவுது. இப்போ எனக்கு ஒரு 4 மாசமா இருக்கு. சரிம்மா, ரத்தம் மாதிரி வருதா? அதுலேருந்து சீல் மாதிரி வருதா? சீல் மாதிரி தனியா வருது மேம். அது சொரிஞ்சிட்டு வேற எங்கேயும் கை தெரியாம பட்டாலும் தலையிலயும் கழுத்துல இருக்கு, அப்புறம் கால் எடுத்துக்கிட்டே இருக்கு. சரிம்மா, அந்த இடத்துல எல்லாம் இருக்கு. வீட்டில் வேற யாருக்காவது இருக்குங்களா அந்த மாதிரி? வீட்டுல வேற யாருக்கும் இல்ல மேம். அதுதான் பயமா இருக்கு, குழந்தைங்களுக்கு ஏதாவது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதில் நீர் மாதிரி வடியுது அப்படின்னா அது படர் தாமரை மாதிரி இருக்கலாம். நம்மளுடைய ஸ்கின்ல கொஞ்சம் ரெய்ஸ்டு பேச்சஸாக இருக்கும், நார்மலாக இல்லாமல் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து சொரியும் போது நீர் வடியும், சில பேருக்கு வந்து சீல் மாதிரி வந்து பிசுப்பான ஒரு தண்ணி வந்து வடியும். ஸ்மெல் இருக்கும் அந்த தண்ணியில் வந்து, கண்டிப்பாக வந்து ஸ்மெல் வந்து இருக்கும். இது இன்ஃபெக்ஷனால தான் வரக்கூடியது. ஒரு இடத்துலேருந்து அந்த வடியக்கூடிய அந்த தண்ணி வேறு ஏதாவது ஒரு இடங்களில் படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் அது வந்து ஃபார்ம் ஆகும். குறிப்பாக அதிகமாக வேர்க்கக்கூடிய இடங்களில் தான் இருக்கும், தொடை இடுக்கில், அக்கோல் பகுதியில், கழுத்து பகுதிகளில், இந்த மாதிரி இடங்கள் தான் அளவுக்கு அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கும் வந்து பரவலாம். முதல்ல இதுக்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் யாருக்கும் பரவுறதுக்கு முன்னாடி இதுக்கு சிகிச்சை எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். இதற்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வெளிப்பக்கமாக போடுறதுக்கு ஒரு க்ரீம் வந்து கொடுக்குறோம். இதை கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி அது மேலே வந்து போட்டுகிட்டே வரும்போது அந்த ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வந்து மாறி ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்கின் டெக்ஸ்சர் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ரெய்ஸ்டாக இருக்கக்கூடிய பேச்சஸ் நார்மல் ஸ்கின் லெவலுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அப்போ ரெகுலராக அதை யூஸ் பண்ணிகிட்டே வரணும். அதோடு சேர்ந்து உள் மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்குறோம். காரைக்குடியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நேரில் போயிட்டு அதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கமாக போடக்கூடிய க்ரீமாக இருந்தாலும் சரி, இன்டர்னல் மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, ரெகுலராக எடுக்கும்போது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே அது பெர்மனெண்ட்டாகவே வந்து க்யூர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம் என் பேர் நிவேதாங்க மேம். நான் ராம்நாட்ல இருந்து பேசுறேங்க மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? மேம் அம்மாக்காக கேட்கணுங்க மேம். அம்மாவோட வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. ஓகே. வணக்கம்மா. டாக்டர் வணக்கம் டாக்டர். ம், டாக்டர் அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசு ஆகுதுங்க டாக்டர். சரி. இப்போ ஒரு 2 மாசமாவே பாத்தீங்கன்னாங்க டாக்டர் மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். இந்த கை மூட்டு, கால் மூட்டு கிட்ட சரிம்மா. அதுல ரொம்ப வலி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். ஹாஸ்பிட்டலுக்கு போனா நார்மலா அந்த பெயின் கில்லர் டேப்லெட், ஆயில் அந்த மாதிரி தான் குடுக்குறாங்க டாக்டர். சரி. யூஸ் பண்றாங்க, அம்மா யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து வலி இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப அவங்களால குடம் கூட தூக்க முடியல. அந்த அளவுக்கு விரல் மூட்டுல ரொம்ப வலி இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். சரிம்மா, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களா? டாக்டர் பிளட் டெஸ்ட் மாதிரி இது வரைக்கும் எடுத்தது இல்லைங்க டாக்டர். சரிம்மா, எவ்வளோ நாளாக பெயின் கில்லர் போடுறாங்க? மேம் டாக்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசமாவே போட்டுட்டு இருக்காங்க டாக்டர். சரிம்மா, பெயின் கில்லர் அவ்வளோ நாள்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். முதல்ல பிளட் டெஸ்ட் எடுங்க. பிளட் டெஸ்ட்டில் வந்து ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ, சிஆர்பி, இஎஸ்ஆர் இந்த மாதிரி இந்த 4 விஷயங்கள் மெயினாக எடுத்தீங்க அப்படின்னா முடக்குவாதம் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். கை விரல் மூட்டில், கால் விரல்களில் குறிப்பாக பெயின் இருக்குது அப்படின்னாலே முடக்குவாதத்துக்கான டெஸ்ட் வந்து எடுக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கலாம். உங்களுக்கு வலி மட்டும் இருக்கிறது, போக போக வீக்கம் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து வலி ரொம்ப சிவியர் ஆகி கை காலெலாம் முடங்க ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் போகும். 2 மாதமாக தானே பெயின் இருக்குது,
கண்டிப்பாக இதற்கு சிகிச்சை எடுத்து சரி பண்ணிடலாம். பெயின் கில்லர்லாம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடலாம். இதற்கு வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கான மூலிகை மருந்துகளும் எடுத்து பெர்மனெண்ட்டாகவே 2 monthஸில் இதை சரி பண்ணிடலாம். லைஃப் லாங் இதுக்கு மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பெயின் கில்லர் நீங்கள் போடும்போது வலி அதிகமாகும். அது ஒரு நாள் வலி இல்லாமல் இருக்கும். அடுத்த நாள் பெயின் கில்லர் போடலைன்னா வலி அதிகமாக செய்யும். வீக்கம் இன்னும் டபுளாக ஃபார்ம் ஆகும். மாத்திரை போடலை அப்படின்னா வீக்கம் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு காரணம் வந்து உள்ள நிறைய அந்த வாத நீருடைய தேக்கம் வந்து அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸில் இருந்துகிட்டே இருக்கிறது தான். வாதத்தை குறைக்கிற மாதிரியான சில உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. கிழங்கு வகைகள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீ காஃபி நிறைய குடிக்கிறாங்க அப்படின்னா பால் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். பால் பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது தவிர கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாதத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாறாமல் பார்த்துக்க முடியும். நேரில் வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஒரு 15 days வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ நம்ம ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த பேஷண்ட் வந்து இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டிப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர். முடக்குவாதம் அப்படின்னு கிடையாது, எல்லா விதமான வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்குமே நம்ம வாதத்தை குறைக்கிற மாதிரியான சில மூலிகை பொருட்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி கிராம்பு உங்களுக்கு வந்து வீட்டிலே இருக்கும். இதோட வந்து கருஞ்சீரகம் கூட நமக்கு கிடைக்கும், வீட்டிலே வந்து கிடைக்கும். இது தவிர வந்து சிறுநாகப்பூ அப்படின்ற ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த 3 பொருட்களையுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து எடுத்துக்கணும். இது 3ஐயுமே நல்லா மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ட்ரை பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதை இந்த ஃபைன் பவுடரை வந்து டெய்லியும் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், நைட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேனில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை முடக்கருத்தான் கீரை சாறு, அந்த சாறில் வந்து மிக்ஸ் பண்ணி முடிஞ்சவங்க வந்து அதில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த 2ஐயும் காலையில் நைட்டு எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது நம்மளே வந்து ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வாதம் இருக்கவங்க, வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 48 days வரைக்கும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது 20 days 25 daysலேயே நல்லா வந்து பெயின் குறையிறது வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து முடக்குவாதம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கவங்களுக்கும் பெயினோ ஸ்வெல்லிங்கோ சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஸ்வெல்லிங்லாம் நல்லா குறையிறத பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடிய ஒத்தட சிகிச்சைகளும் பண்ணணும். ஆற்று மணல் ஒத்தடமாக இருக்கலாம், இல்லை கல் உப்பு ஒத்தடமாக இருக்கலாம், இல்லை மூலிகை இலைகள் வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஒத்தடமாக இருக்கலாம். குறிப்பாக எருக்க இலை வச்சு நம்ம ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட அந்த வாதம் சம்மந்தப்பட்டு வலியோடு சேர்ந்து வீக்கம் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸில் வந்து நம்ம ஒத்தடம் கொடுக்கும்போது நான் சொன்ன அந்த மெடிசனோட சேர்த்து இந்த ஒத்தடம் கொடுத்துட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அது பெர்மனெண்ட்டாக நல்லா க்யூர் ஆக ஆரம்பிக்கும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் திலகவதி. எந்த ஊர்ல இருந்துமா? திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? 32. ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு 32 வயசு ஆகுது. நான் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 7 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 3 வருஷமாவே ரொம்ப முதுகு வலி தாங்க முடியாம இருக்கும். அப்பப்ப டேப்லெட் மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். அங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நின்றுகிட்டே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிம்மா. காலு முதுகு ரொம்ப பயங்கரமா வலிக்கும். இப்ப எனக்கு 2 மாசமா ரொம்ப முடியல. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, இதை வந்து ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். ஓகேம்மா. ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? ஸ்கேன் எடுத்துதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. ஸ்கேன் எடுக்கும்போது டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ் இல்லாமல் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ஹெர்னியேஷன் வரைக்கும் இருக்கவங்களுக்கு கூட நம்ம ஆப்ரேஷனே இல்லாமல் அதை மூலிகை மருத்துவத்திலே சரி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பற்றி பயப்பட வேண்டாம். ஆப்ரேஷன்லாம் அதுக்கு பண்ணவும் அவசியமும் கிடையாது. டிஸ்க் பல்ஜை பொறுத்த வரைக்கும் அது வெளியில் வந்து 2 எலும்புகள் சேர்ந்து நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வை பிதுக்கம் கொடுத்து வெளியில் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். அப்போது அதை நார்மலாக உள்ளே தள்ளி மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆனுலர் க்ளோஷர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அதற்கான மூலிகை சிகிச்சைகள் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டு கழுத்துலேருந்து கீழே உட்காரக்கூடிய அந்த இடுப்பு எலும்பு வரைக்கும் லம்பார் இடங்கள் வரைக்குமே நம்ம அந்த ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணுறோம். அப்போ கரெக்ஷன் பண்ணும்போது வெளியில் பிதுங்கி இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாமே மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய கடிவஸ்தி சிகிச்சை, ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்டு, பொடிக்கிளி ட்ரீட்மெண்ட்டு, பிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு அதை நிரந்தரமாகவே வந்து க்யூர் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 daysலேருந்து 15 days வரைக்கும் இந்த டிஸ்க் பல்ஜுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 months உள் மருந்துகளும் எடுத்துகிட்டு நீங்கள் அகைன் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜ் எதுவுமே இருக்காது. நிறைய பேர் உங்களோட ஏஜ் அதிகமானவங்க
ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வருவாங்க, டிஸ்க் பல்ஜ் இருக்கும், டிஸ்க் ஹெர்னியேஷன் இருந்திருக்கு. இந்த மாதிரி சிவியரான ஸ்டேஜில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களுக்குலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிஃபோர் எடுத்திருக்க ஸ்கேனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 2 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். எந்த விதமான டிஸ்க் பல்ஜும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மலான ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்க முடியும். அந்தளவுக்கு நிரந்தரமாகவே நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அறுவை சிகிச்சையே இல்லாமல் மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் பிரியா மேம். எந்த ஊர்லேருந்துமா? கோயில்பட்டி மாவட்டத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? 30 வயசு ஆகுது மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. ஓகே மேம். வணக்கம்மா. ஹலோ டாக்டர், என் பேர் பிரியா. நான் கோயில்பட்டி மாவட்டத்துலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள். ஒரு 3 வருஷமா ரொம்ப கோல்டு அதிகமா இருக்கு மேம். தலை பாரமாவே இருக்கு, மூச்சு திணறல் அதிகமாவே இருக்கு மேம். சரிம்மா. வீசிங் மாதிரி எதனா இருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மேம். வீசிங்க்கு பஃப் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் மேம். அது போட்டும் சரி வரல மேம். அதே மாதிரி தான் மேம் இருக்கு. சரிம்மா. ரொம்ப நாளாக இருக்கா? எவ்வளோ நாளாக இருக்குது சளி தொந்தரவு? ஒரு 3 வருஷமாவே இருக்கு மேம். சரிம்மா. சளி தொந்தரவு 3 வருஷமா இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது நெஞ்சு பகுதியில் டேப்லெட் போட்டா கியூர் ஆகும். உடனே மறுபடியும் சரிம்மா. நீங்கள் போடுற டேப்லெட்ஸ் எல்லாமே ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ் தான். இது எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த கோல்டு கம்மியாகிற மாதிரி இருக்கும், தும்மல் இல்லாமல் இருக்கும், மூக்கில் நீர் வடியாமல் இருக்கும், அந்த தலைவலியெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும். ஆனால் அந்த சளியெல்லாம் உள்ளே சப்ரஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது கரைச்சி வெளியில் கொண்டே வராது. அதனால தான் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அது சொல்யூஷன் கிடைக்கல. 3 வருஷம் ஆகியும் அது உள்ளே அந்த சளி இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அது ரொம்ப நாள் பட நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாத்திரைகளுக்கு அதை சளியை கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடிய தன்மை கிடையாது. இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்குன்ட்டு சளி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோலை கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்குன்னு சில மூலிகை கஷாயங்கள்லாம் கொடுக்குறோம். அதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 1 வாரம் 10 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரி, இல்லை நாள்பட்ட சளி, மார்பு சளின்னு சொல்லுவோம்ல, அந்த சளியாக இருந்தாலும் சரி, வீசிங் வரதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணி, வீசிங் இருந்தாலுமே அது பெர்மனெண்ட்டாக நம்ம க்யூர் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னல் தெரப்பீஸாக நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மூலிகை எண்ணெய் வச்சு மூக்கில் சொட்டு மருந்து மாதிரி ஊற்றி அதோடு சேர்ந்து மூலிகை புகை கொடுத்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த மூக்கின் மூலமாக அந்த புகை சுவாசிக்கும் போது உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு வெளியில் கொண்டு வந்துடும். ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த சிகிச்சை எடுத்துட்டு கண்டினியூஸாக மெடிசனும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதை பெர்மனெண்ட்டாகவே க்யூர் பண்ணிடலாம். வீசிங்க்கு பஃப் எதுவும் எடுத்துக்க வேண்டிய வேலையே இருக்காது. வாழ்நாள் ஃபுல்லாக மறுபடியும் இந்த வீசிங்கோ இல்லை அலர்ஜிக் ஆஸ்துமாவோ எதுவுமே வராது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நம்ம முடக்குவாதம் பற்றி பேசியிருந்தோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் பிரத்யேக சிகிச்சை அப்படிங்கிறத கொடுக்குறீங்க டாக்டர்? நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக மூட்டு எலும்பு தேய்மானம், அது தவிர கழுத்து எலும்பு தேய்மானம், டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், இந்த மாதிரியான எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி இல்லாத நிரந்தரமான ஒரு மூலிகை சிகிச்சையில் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இது தவிர சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாள்பட்ட ஆஸ்துமா தொந்தரவுகள், நாள்பட்ட வீசிங் தொந்தரவுகள், சிஓபிடி, சைனசைட்டிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமான தீர்வு இருக்கு. இது தவிர பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், எண்டோமெட்ரைட்டிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரியான கண்டிஷனுக்கும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி இல்லாமல் மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு இல்லாமல் வேறு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு? பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல். குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே 36 பிரான்ச்சஸ் இருக்குது. இது தவிர ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒரு 19 கிளைகள் இருக்குது. தெலுங்கானாவில் ஒரு 14 பிரான்ச்சஸ் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்குது. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா 17 பிரான்ச்சஸ் இருக்குது. கர்நாடகாவில் ஒரு 15 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க. எந்த இடங்கள்ல இருந்தாலும் நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் போயிட்டு முறையான சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரியான எல்லா வசதிகளும் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ வேரியஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்திருப்பாங்க, அலோபதி, ஹோமியோபதி, மாற்று மருத்துவம் எல்லாமே எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் கூட இந்த மூலிகை மருத்துவம் அப்படிங்கிறது சூட்டபிளாக இருக்குமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எந்த விதமான நாள்பட்ட நோய்களுக்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நாள்பட்ட சுகருக்கு மெடிசன் எடுக்கிறேன், நாள்பட்டு பிபிக்கு, ஹைப்பர் டென்ஷனுக்கு மெடிசன் எடுக்கிறேன், சின்ன வயதுலேருந்தே தைராய்டுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறேன், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் மெடிசன் எடுக்கிறேன், இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு எந்த விதமான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் பெற்று எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது அப்படின்ற தரச் சான்றிதழ் பெற்ற மூலிகை மருந்துகள். அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. தாராளமாக
தாராளமாக நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ ஒருவேளை நேரில் வர முடியாத பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் கன்சல்டேஷன் கொடுக்குறீங்க? நேரில் வர முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம டாக்டர்ஸ் கிட்ட நேரடியாக அவங்களுடைய குறைகளை டாக்டர்ஸ் கிட்ட நேரடியாக பேசுகிறதன் மூலமாக, ஆன்லைன் கன்சல்டிங் மூலமாக நம்ம அவங்களுக்கான மெடிசின்ஸை வந்து கொரியர் மூலமாக 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய சிகிச்சையும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசுகிறோம். பொதுவாகவே இந்த வாதம் சார்ந்த நோய்கள் அப்படின்னா வேறு என்னென்ன நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது? வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களில் வந்து ஒரு 80 வகையான வாதங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பாடி ஃபுல்லாக பாதிக்கக்கூடியதான் அந்த முடக்குவாதம். இது தவிர மூட்டு எலும்பு தேய்மானமுமே அந்த வாத நோய்களில் ஒன்றா தான் வரும். பக்கவாதமும் வாத நோயில் ஒன்றா தான் வரும். இது தவிர வந்து நிறைய வாதங்கள், பட்சவாதம் அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது, பேராப்ளீஜியா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹெமிப்ளீஜியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி உடம்புல வலிகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலுமே அது வாத நோயில் தான் ஒரு அடக்கமாக இருக்கும். வாதத்தை குறைக்கிறது மூலமாக இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, இல்லை கழுத்து வலி, ஒரே டைமில் 2மே இருக்குது, அந்த மாதிரியான கண்டிஷனில் கூட நம்ம வாதத்தை, அந்த நம்மளுடைய நாடி நடையில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது, அதற்கான மருந்துகள் எடுத்துக்கும் போது அந்த பெயின் எல்லாம் ரெடியூஸ் ஆகிறத பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலர் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் பற்றின ஒரு நல்ல அருமையான விளக்கம் கொடுத்திருந்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. நேர்களே, இதே மாதிரி மற்றும் ஒரு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.